ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்ம அப்கமிங் பர்ச்சேசிங் பார்த்து பார்க்கலாங்க. நம்ம என்ன ஸ்டாக் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் பர்சன் வச்சுருக்கோம். நம்ம ஐடியாவில் என்ன ஐடியா பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸு, ஜியோ ஃபினான்ஸு, ஃபெடரல் பேங்குங்க, டாட்டா மோட்டார்ஸு, ஓஎன்ஜிசி, ஐஆர்எஃப்சி, ஐடிசி மணப்புறங்க. இந்த ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ வந்து மெட்டல் செக்டாரில் இருக்குது, ஜியோ ஃபினான்ஸ் வந்து ஃபினான்ஸ் செக்டாரில் இருக்குது, ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் செக்டாரில் இருக்குது, டாடா மோட்டார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவ செட்டில் கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு. இதில் ஓஎன்ஜிசி பார்த்திங்க அப்படின்னா என்ஐ செட்டில் இருக்குது உங்களுக்கு. ஐஆர்எஃப்சி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரயில்வே செக்டரில் கண்டிப்பாக ஒரு மொனாபொலி ஸ்டாக் தான் உங்களுக்கு. இது ஐடிசி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு சீக்ரெட் கம்பெனி. பட் இப்போ எஃப்என்ஜிசி ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். மணப்பொலி எடுத்திங்க அப்படின்னா இது நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லெண்டிங் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ மணி லெண்டிங் கம்பெனி உங்களுக்கு இது. ஸோ அதனால் நமக்கு இது இந்த வீக்ஸு எண்டில் பைசா பண்ண ஐடியா வச்சுருக்கோங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாது. நான் இப்போ செபி அட்வைசர் கேட்டு நம்ம ஸ்டாக் பண்ணி பேச பண்ணாங்க. இப்போ இதோட கரண்ட் மார்க்கெட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் லோ ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட பி ரேஷியோ கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக ரேட்டு கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் வாங்கி பெனிஃபிட் பண்ணாங்க. நம்ம இதில் மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா ஜேஎஸ்டபிள்யூ தான். நம்ம டாட்டா ஸ்டீலை கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா வேல்யூவேஷன் உங்களுக்கு ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க ஒரு ஸ்டாக் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜேஎஸ்டபிள்யூ சொல்லலாம். நெக்ஸ்ட் எடுத்து டாட்டா மோட்டார்ஸ் தாங்க. நம்ம டாட்டா மோட்டார்ஸ் வாங்குறதுக்கு பதில் டாட்டா மோட்டார்ஸ் டிவிஆர் வாங்கினீங்க அப்படின்னா 7 ஷேர் ஆஃப் உங்களுக்கு 10 ஷேர் ஆஃப் டாட்டா மோட்டார் டிவிஆர் கிடைக்கும் உங்களுக்கு. டாட்டா மோட்டார் கிடைக்கும். நெக்ஸ்ட் எடுத்திங்க அப்படின்னா ஜியோ ஃபினான்ஸுங்க. நம்ம ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டாக்ஸ் பற்றி. போன வீக்கில் ஒரு நல்ல ஒரு ஃபால்ட் இருந்துச்சு நமக்கு. இப்போது இந்த வீக் பார்த்திங்கன்னா அந்த அதானி அம்பானி அவங்களோட அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பியும் உங்கள் ட்ராலி ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு. இப்போது நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஓஎன்ஜிசி தாங்க. உங்களுக்கு இந்தியன் செக்டரோட கம்பெனி தான் உங்களுக்கு இது ஓஎன்ஜிசி. ஆனால் பட் பார்த்திங்கன்னா ஓவராலாக கேஸ் ப்ரொடக்ஷனோடது இவங்க இல்லாமல் பண்ணவே முடியாது நம்மளால். அந்தளவுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் கேப் வச்சுருக்காங்க. மணப்புறம் சரி உங்களுக்கு. மணப்புறம் வந்து சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி இருந்தால் கூட உங்களுக்கு 2020 மிகப்பெரிய ஒரு பூம் கொடுத்து மேலே வந்தாங்க உங்களுக்கு அவங்க. நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா ஃபெடரல் பேங்க் தாங்க. ஃபெடரல் பேங்க் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம பர்ச்சேஸ் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் 140 வாங்கணும். இப்போ கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு 50 பைசா வந்து ஏறி இருக்குது உங்களுக்கு. அது கண்டிப்பாக அந்த ஸ்டாக் நீங்கள் பெனிஃபிட் பண்ணாங்க அதில் நீங்கள். ஸோ அதனால் எல்லா ஸ்டாக்ஸும் ஒரு டைம் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிங்க. எப்போலாம் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக தோணுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க பெனிஃபிட் பண்ணுங்கள். எப்போதுமே 50 லோ ஐ நீங்கள் மெஷர் பண்ணாதீங்க. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூஷன் இப்போ எப்படி இருக்குங்கிறத ஒரு கண்காணித்து நீங்கள் வாங்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஃபியூச்சரில் பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்க ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி.